அந்த ஹிடன் மிஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா OB46 அப்டேட்ட பேஸ் பண்ணி ஆட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்னென்ன மிஷன்ஸு, அத வந்து எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்றது அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோ பார்த்தவங்கள்ல எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 5 வீடியோ வரைக்கும் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க கேட்டிருந்த மாரியே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வீடியோ ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம போன வீடியோல பார்த்திருந்த மாரி, அந்த மாரி குட்டி குட்டி ஹிடன் மிஷன்ஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் வந்து எங்கெங்க ஆட் பண்ணியிருக்காங்க, அத வந்து நீங்க எப்படி கம்ப்ளீட் பண்றது, இந்த மாரி எல்லாத்த பத்தியுமே நம்ம வந்து டீடைலா பார்க்கலாம் ஓகேங்களா? அந்த பார்ட் 1 வீடியோ நீங்க இன்னமும் பார்க்கல அப்படின்னா, நான் உங்களுக்கு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேக் பண்ண வீடியோ இது, அதனால் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் மக்களே, ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு மிஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் கேம் ப்ளே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த பெட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெட்டு இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டை வச்சே வந்து வாங்கிக்க முடியும் கரெக்டாக. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா 3 மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பெட்டை ஓன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 பெட்டை ஓன் பண்ணணும். கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 பெட்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் ஓகேங்களா? இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 3 மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இது 3, அதாவது 25 பெட்ஸை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். எங்களை அதை காணும், அதை இங்கே இருக்குது பாருங்கள். உங்ககிட்ட இப்போ கரண்ட்டாக எத்தனை பெட் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 170 டோக்கன்ஸ் கிட்ட கிடைக்கும் மக்களே ஓகேங்களா? 25 பெட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் தேவைப்படுவாங்க கண்டிப்பாக ஓகேங்களா? ஸோ நீங்கள் BR ரேங்க்டு இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிக் எதுனாலும் போய்க்கோங்க. ஸோ டுவோவாவோ இல்லை ஸ்குவாடாவோ போனீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் போய் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கீழே போகிறப்போ உங்ககிட்ட வந்து கன்ஸ் எதுவுமே இருக்காது கரெக்டாக. பட் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து கன்ஸ் கொடுப்பாங்க மேலே அந்த கீழே குதிக்கும் போது. அந்த டிஃபால்ட் கன்னை வச்சு ஒரு எனிமியை வந்து கில் பண்ணணும் ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து சாகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஏதாவது சம்திங் சூசைட் பண்ணியோ ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சம்திங் பண்ணி செத்துருங்க ஓகேங்களா? செத்ததுக்கு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு ரிவைவ் பண்ண சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செத்துட்டேன் ஓகேங்களா? இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கான், அவன் வந்து என்னை ரிவைவ் பண்ணுவான் ஓகேங்களா? இப்போ ரிவைவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் திருப்பியும் மேலே இருந்து வருவேன் இல்லையா? அந்த டைமில் என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னும் ஒரு க்ளோவால் ஒரு க்ளோவாலும் வந்து கொடுப்பானுங்க. இப்போ பாருங்க, என்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா G18 கன்னும் ஒரு க்ளோவாலும் வந்து இருக்குது ஓகேங்களா? இந்த G18 கன்னை வச்சு நான் ஒருத்தனை வந்து கில் பண்ணணும் ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக அதை கொடுத்துருப்பானுங்க. நீ வேறு எந்த கன்னையும் கீழே இருந்து எடுத்து ஷூட் பண்ணக்கூடாது. இந்த இப்போ கீழே குதிக்கிறீங்க இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த G18 கன்னை வந்து கொடுத்துருப்பானுங்க. இதை வச்சு ஒரு எனிமியை நீங்கள் கில் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ நான் அவனை வந்து ஒரு வழியாக கில் பண்ணிட்டேன் மக்களே ஓகேங்களா? இப்போ நான் வந்து வெளில போகிறேன். அந்த மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஓகேவா? ஸோ இது மூலயமா உங்களுக்கு அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் மக்களே இந்த மாதிரி ஓகேவா? ஓகே, அடுத்த மிஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா? பாதி பேருக்கு ஈஸியாக இருக்கும், பாதி பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து டுவாவோ இல்லைனா வந்து ஒரு ஸ்குவாடாவோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண போங்க ஓகேங்களா? அதில் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது சாவ சொல்லிடுங்க, எப்படி செத்துருவாங்க. செத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிவைவ் பாயிண்ட்டில் வந்து ரிவைவ் பண்ணணும் அவனை ஓகேங்களா? என்ன ஒரு எவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நீங்கள் ரிவைவ் பண்ணுறப்போ இந்த மாதிரி டவுன் ஆகிருக்கணும் ஓகேங்களா? அதாவது நாக் டவுன் டைமில் நீங்கள் வந்து ரிவைவ் பண்ணணும் ஓகேங்களா? நீங்கள் உயிரோடு இருக்கும்போது ரிவைவ் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி வந்துட்டு இங்கே நான் நாக் டவுன் ஆகிட்டேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி டவுன் ஆனதுக்கப்புறமா அவன் வந்து இப்போ பாருங்கள், இப்போ தான் அந்த ரிவைவ் ஆகி முடிக்குது கரெக்டாக? இந்த மாதிரி டவுனாக இருக்கப்போ உங்கள் ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மிஷின் வந்து அன்லாக் ஆகும் மக்களே ஓகேங்களா? இது வந்து சிம்பிளாக நீங்கள் முடிக்க முடியும். பட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெண்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகி கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே? இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அகெயின் 100 டோக்கன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு மிஷனுங்க ஓகேங்களா? என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் வந்து ஸ்கைலர் கேரக்டரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கைலர் கேரக்டரை யூஸ் பண்ணி 3 செகண்டுக்குள்ளே 6 க்ளோவால்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் ஓகேங்களா? அதாவது 6 க்ளோவால்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடைக்கணும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷினு. கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எனிமி வச்சுருப்பான் பார்த்தீங்களா ஸ்கைலரு, அவன் வந்து ஸ்கைலர் கேரக்டரை யூஸ் பண்ணுறப்போ உங்களோட க்ளோவால் வந்து 6
6 க்ளோவால் வந்து உடையணும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, பிகாஸ் எனிமி வந்து எப்போ அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான்னு தெரியாது. அந்த டைமில் நம்ம வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 க்ளோவால் வந்து வச்சிருப்பாங்க கூட தெரியாது இல்லையா. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் கொஞ்சம் கஷ்டமான மிஷின் இது. பட் நம்மக்கிட்டேயும் ஸ்கைலர் கேரக்டர் வந்து இருக்கும் கரெக்டாக, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஸ்கைலர் கேரக்டர் வந்து பொதுவாக தான் வந்து ஒர்க் ஆகும், எனிமீஸும் சரி நம்ம ஸ்கைலும் சரி. ஓகே, எதுக்கு கன்ஃபியூஷன், நம்ம டெஸ்ட் பண்ணியே பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து 6 க்ளோவால் இருக்கா. நான் வந்து ஃபஸ்ட்டு 3 க்ளோவால் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 3 க்ளோவால் போட்டுட்டு ஸ்கைலர் ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து உடஞ்சிருச்சா, உடையிற டைம்லேயே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் 3 க்ளோவால் வந்து போட்டேன். ஸோ மொத்தமாக 6 க்ளோவால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 செகண்ட்குள்ளே டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து கேமுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எந்த மிஷினும் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஆக மொத்தம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனிமி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த டைமில் ஒரு 10 க்ளோவால் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 க்ளோவால் டக்குன்னு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த மிஷின் ஏதாவது முடிச்சிருந்தீங்க, அது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் மற்றவங்களும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் ஒரே வழின்னு நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம சைட்லேயே வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான மிஷின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த OB46 அப்டேட் புதுசாக ஆட் பண்ணியிருந்த அந்த ஹிடன் மிஷின்ஸ் மக்களே. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இதோட பார்ட் 3 வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் மேக் பண்ணுறதா இருந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கும் இல்லையா மிஷின்ஸு, ஸோ அதை தான் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் இந்த புது மிஷின்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், இது மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த பழைய மிஷின்ஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பார்ட் 3 பார்ட் 4லாம் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா, அண்ட் இன்னொரு சைடில் இந்த எல்லா மிஷின்ஸையும் பார்த்து அதை வந்து கேம்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. ஓகேங்களா, அதனால தான் செகண்ட் பார்ட் போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எனிவேஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேக் பண்ண வீடியோ அப்படின்றதுனால தயவு செஞ்சு முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோ கொடுத்துருங்க மக்களே. ஓகேங்களா, கடைசியாக ஒரு குட் நியூஸோட இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது மக்களே. ஓகேங்களா, இதுதான் அந்த ஈவெண்ட்டுக்கான பேனரு. ஸோ 23rd செப்டம்பர் அன்னைக்கு இந்த ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இந்த 3 கன் ஸ்கின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ACAD கன் ஸ்கின், இதுக்கு வந்து சிங்கிள் டேமேஜ் அப்புறம் சிங்கிள் மேகசின் வந்து பவர் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு ஃப்ரீன்றதுனால தீம் கன் ஸ்கின் பவர் தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராஃபில் ஸ்கின், இதுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் பெனிட்ரேஷன் வந்து பவர் கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா, அண்ட் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா MP5, இதுக்கு வந்து டபுள் அக்யூரசி வந்து பவர் கொடுத்துருக்கானுங்க மக்களே. ஓகேங்களா, இந்த 3 கன் ஸ்கின் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனிவேஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற அப்டேட்ஸ் பற்றி நம்ம வந்து அடுத்தடுத்த டேஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் சிஸ்டத்தோட பார்ட் 3 வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போடுறாங்க, பட் நம்ம சொல்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 500 கமெண்ட் பார்ட் 3ன்னு சொல்லிட்டு வரட்டும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டும் இதை பற்றி நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா, நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சு